உங்களை அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளும் தேவன் நமக்கு ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருடைய நாமத்தை நாம் எல்லாருமாய் சேர்ந்து உயர்த்துவோமாக. அவர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த நாளில் இந்த ஆராதனை முழுவதிலும் அவர் தம்முடைய சமூகம் தந்து எங்களை அவர் நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் இந்த நாளில் நன்றியுள்ள இதயத்தோடு ஆமென். நாங்கள் எல்லாரும் எழுந்து சங்கீதம் 63வது அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். சங்கீதம் 63 1 முதல் 11 வசனங்கள். தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மையே தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் ஜீவனும் உமது நாமத்தை சொல்லி கையெழுப்பேன். இனத்தே கொடுப்பையை உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் பொழுது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது சட்டைகளின் நிழலிலே களி கூறுவேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றிக் கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழைத்து தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அவர்கள் பட்டியலால் விழுவார்கள், நதிகளுக்கு இரையாவார்கள். ராஜாவோ களி கூறுவார். அவர் பேச சத்தியமற்றவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களால் அடிபட்டவர். ஹல்லேலூயா. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. ஆம்பளை பிள்ளைகளில் அவருடைய கிருபை நல்லதாய் இருக்கிறது. அவருடைய கிருபை போதுமானதாய் இருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க, ஆண்டவரே எனக்கு உங்களுடைய கிருபை மாத்திரம் போதும், உங்களுடைய கிருபை மேலானது, அந்த கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே என்று நாங்கள் சொல்லுவோமா? எனக்கு உம் கிருபை போதுமே என் இயேசுவே, எனக்கு உம் கிருபை போதுமே.
இந்த உலகத்திலே நாம் ஜெயத்தோடு வாழுகிறதற்கு நமக்கு எல்லா விதமான காரியங்களையும் மேற்கொள்கிறதுக்கு அவருடைய கிருபை மாத்திரம் போதுமானது. அல்லேலூயா. நம்மை சிங்கத்தின் குகையிலே இழுத்து தள்ளினால் என்ன, அக்கினி சூளையிலே போட்டால் என்ன, அவருடைய கிருபை நம்மை பாதுகாத்து வழிநடத்த அது போதுமானதா இருக்குது. எனவே தேவ பிள்ளைகளே, அவருடைய சமூகத்திலே நிற்கிற நாங்கள், ஏனென்றால் நம்முடைய தேவன் அவர் சாதாரணமாய் அல்ல, தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்த தேவன். அல்லேலூயா. தாம் சொன்னபடி அவர் மரணத்தை ஜெயமாய் வென்று சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தார். எனவே அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஜெயம் பெற்றவர்கள். எனவே நாம் கவலை நிறைந்த இந்த உலகத்திலே நமக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் தேவன். அந்த தேவனையே நாங்கள் தொழுது கொள்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அவர் மாறாத தேவனாயிருக்கிறார், நேற்று இன்றும் என்றும் அவர் மாறாதவராயிருக்கிறார். நமக்கு முன்பாக என்ன பிரச்சனைகளா இருந்தாலும் என்ன, என்ன போராட்டமா இருந்தாலும் என்ன, என்ன அவமானங்களா இருந்தாலும் என்ன, என்ன நிந்தியா இருந்தாலும் என்ன, நம்மோடு இருக்கிறவர் அவர் பெரியவராயிருக்கிறார். எனவே நாம் என்ன செய்வோம்? தைரியமா அவருடைய சமூகத்திலே நாங்கள் நிற்போம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவியும் உம்மையுடனே.
மகிமை துதிக்கு பாத்திரர் அவர் மாத்திரம் தான் தேவ பிள்ளைகள். அவர் மாத்திரம் தான் துதிக்கு கனத்துக்கு மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் நாங்கள் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுயாரத்தின் ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஒரு காலத்தில் நாங்கள் எப்படியா இருந்தோம்? சத்துருக்களாயிருந்தோம், துரோகிகளாயிருந்தோம், கண்டிக்கப்பட்டவர்களாயிருந்தோம். நாங்கள் அவருடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாயிருந்தோம். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் நமக்காக அனுப்பி அவர் சிந்தின அந்த பரிசுத்த இரத்தத்தினாலே இந்த நாளில் அவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த தேவனை துதிப்பது எவ்வளவு ஸ்லாக்கியம் தேவ பிள்ளைகளே. நமக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியம். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கினவர்களும் அவரை துதியார்கள். ஆனால் இந்த நாளில் நமக்கு ஜீவனை கொடுத்து சுவாசத்தை கொடுத்து அவருடைய சமூகத்திலே வைத்திருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளை அவருடைய சமூகத்திலே நிற்கிற நாங்கள் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவருடைய பாதத்திலே கொடுத்து விடுவோம். நம்முடைய காரியங்கள் எதுவா இருந்தாலும் ஆண்டவரை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. ஏனென்றால் தாயின் கருவிலே உருவாக்குவதற்கு முதலே என்னை தெரிந்து கொண்டவர் அப்பா நீங்கள். என்னை நீங்கள் தெரிந்து கொண்டு என்னை நீங்கள் கழுவி பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய சமூகத்திலே வைத்திருக்கிறீர்கள். எங்களுக்காய் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தவர். மற்ற ஒன்றையும் அவர் தரலாது இருப்பது எப்படி? எனவே நாம் எல்லாவற்றையும் அவரிடம் கொடுத்து விட்டு அவரை நாங்கள் சந்தோஷமாய் துதிக்க போகிறோம், நன்றி செலுத்த போகிறோம். இந்த பாடலோடு கூட நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். துதி செய்வாய் என்னை கடங்காத கிருபைகளுக்காய் என்று தாங்கு தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் யோர்தான் புரண்டு வரும்போது
ஹalleluya அப்பா உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா ஆண்டவரே நீங்க போதுமானவராய் இருக்கிறீங்க ராஜா உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று படித்தாவே ஆண்டவரே அப்பா எல்லா காரியங்களும் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து ஒவ்வொரு நன்மைகளுக்கு அவர் நம்முடைய கண்ணிலையாய் இருக்கிறார். தேவனாய் இருக்கிறார். எனவே தமக்கு முன்பாய் வைத்திருக்கிற எல்லா விதமான கண்ணிகளும் நமக்கு வைத்திருக்கிற எங்களுக்கு மறைவாய் வைத்திருக்கிற கண்ணிகளுக்கும் அவர் நம்மை விலக்கி பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் இந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அது எல்லாவற்றையும் தேவன் நமக்கு அவர் ஜெயமாக்கி தருவார். நம்முடைய ஜீவனை அவர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். தீங்கு நாட்களிலே நம்மை அவர் என்ன செய்கிறார்? மறைத்து ஒளித்து கண்மலையின் மேல் நம்மை நிலைநிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய தெய்வமாய் இருக்கிறார். எனவே அவர் கண்மலை ஆனவர், நம்மை காக்கிற தேவன். அவர் வல்லமை மாற்றமை அவர் நிறைந்த தேவனாய் இருக்கிறார். அவர் மாத்திரம்தான் மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். அந்த தேவனை நாங்கள் உயர்த்துவோமா? இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. Glory.
உள்ளவர். அவர் மாத்திரம்தான் துதிகளுக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் அவர் ஒருவர் மாத்திரம்தான் பாத்திரரானவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் சபைகள் எல்லாம் உழந்து போயிருக்கிறது. எனவே இந்த உள்ளர்ந்த எலும்புகளை தேவன் தாமே உயிர்ப்பிக்கும்படியாய் நாம் இந்த பாடலை பாடி நம்முடைய சபைகளிலே ஒரு உயிர் முயற்சி வரும்படியாய் தேவனுடைய வாழ்க்கை மிகவும் சமீபமாக இருக்கிறது. எனவே உள்ளர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கும்படியாய் நாம் இந்த பாடலை பாடி நாங்கள் சபைகளுக்கு ஜெபிக்க போகிறோம். இன்னி ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து அபிஷேகம்
நம்முடைய திருச்சபையில் இருக்கிறவர்கள் மீண்டுமாய் கட்டப்பட வேண்டும். உலர்ந்து போய் இருக்கிற பகுதிகள் எல்லாம் உயிரடைய வேண்டும். கர்த்தருக்காய் எழுப்புதல் அடைய வேண்டும். தேவனுக்காய் எதையாவது செய்ய வேண்டும் என்று வாஞ்சி வாலிபர்களுக்குள்ளாய் வர வேண்டும். எனவே இந்த நாளில் நம்முடைய சபையிலே தேவன் ஒரு பின்மாரியை ஊற்றும்படியாய் உலர்ந்து போய் யாரெல்லாம் உலர்ந்து போய் இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளாய் அந்த ஜீவன் பெற்று மீண்டுமாய் கர்த்தருக்காய் அவர்கள் உயிரடையத்தக்கதாய் சபைக்கு வந்து கொண்டு பின்மாற்றமான நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மீண்டுமாய் உயிரடைந்து கர்த்தருக்காய் வைராக்கியமாய் ஓட வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாருமாய் நம்முடைய சபைகளுக்காய் ஜெபிப்போம். நாட்களில் நீங்கள் பார்த்திருப்பீங்கள், கடந்த நாளிலே ஏர் இந்தியா ஏர் கிராஷ், அதில் எத்தனையோ பேர் மரித்து போயிருக்கிறார்கள். எத்தனையோ இளம் பிள்ளைகள் மரித்து போயிருக்கிறார்கள். சிறு குழந்தைகள் மரித்து போயிருக்கிறார்கள். குடும்பமாய் மரித்து போயிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஒரு 2 பிள்ளைகளுடைய தாய் ஒரு நர்ஸ் அவ மரித்து போயிருக்கா. அப்படி எத்தனையோ பேர் பிள்ளைகளை அனாதையாய் கைவிக்க விட்டு மறித்தவர்கள் இருக்கிறார்கள். தாய் தகப்பன் மறித்தவர்கள் இருக்கிறார்கள். பிள்ளைகள் மறித்தவர்கள், தாய் தகப்பன் இருக்கிறவர்கள். அப்படியா எத்தனையோ பேர். அதை பார்க்கவே முடியாது அந்த காட்சியை. எனவே அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய கண்ணீர்கள் துடைக்க வேண்டும். சகல விதமான ஆறுதலின் தேவன் அவர் தான், இல்லையா? நம்முடைய தேவன் மாத்திரம் தான் ஆறுதல் படுத்த முடியும். அந்த கண்ணீர்கள் துடைக்கப்பட்டு அவர்கள் தேர்தல் பட வேண்டும். தேவனுடைய அந்த ஆறுதல் அவர்களுக்குள்ளாய் வரும்படியாய் நாம் எல்லாருமே ஒரு அவர்களுக்காய் ஜெபிப்போமா? ஆதி
போதுமானவராய் இருக்கிறார். துடிக்கும் இந்த நாளில் ஒருவர் செபித்துக் கொள்ளுகிறபடியாய் தனிமையாய் கைவிடப்பட்டவர்களாய் திக்கற்றவர்களாய் கணவன் இல்லாமல் தனிய பிள்ளைகளோடு போராடி கொண்டிருக்கிற அவர்களுக்கு தேவன் தாமே சகாயம் செய்யும்படியாய் திக்கற்றவர்களுக்கு அவர் தேவனாயிருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பனாயிருக்கிறார். திக்கற்றவர்களுக்கு சகாயம் செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர்களை தேவன் தாமே இந்த நாட்களிலும் போஷிக்கும்படியாய் பராமரிக்கும்படியாய் ஒருவர் சுருக்கமாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நடந்த தகப்பனே இந்த விண்ணப்பத்துக்காக வருகிறோம். சிறுமைப்பட்டவர்கள் சிந்தோளர் பாக்கியம் ஐயா இப்படித்தான் நானும் இந்த பிள்ளைகள் மகிழ்ந்தோம். ராஜா பராயத்திலே கணவன் இழந்து பிள்ளைகள் தகப்பன் முகம் தெரியாமல் வளர்ந்தவரையில் நீ தகப்பனை வளர்த்தவர் நீராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து துதிக்கிறோம். நீர் என்னுடைய வாழ்க்கையில் என் பிள்ளைடைய வாழ்க்கையில் செய்த நன்மை ஐயா நானோ என் வீட்டாருக்கோ கத்தரை தேடினால் ஆசீர்வதித்தது கூட உலகத்திலே எத்தனையோ விதவைகள் ஐயா இளம் பராயத்திலே கணவனை இழந்து தகப்பரே அப்பா கண்ணீரோடும் வேதனையோடும் துன்பத்தோடும் துக்கத்தோடும் யாரிடம் சொல்ல முடியாத தகப்பரே எத்தனையோ கலக்கங்கள் வேதனையோடு இருக்கிறார்கள் ஐயா. யார் மட்டும் இருக்கிறவர்களுக்கு நீ தகப்பரே துணையா இருக்கிற சகல இந்த ஆறுதல் தேவனா இருக்கிறபடியா ஐயா அவர்களை வெற்றித்துக் கொள்ளும் பரிசுத்தப்படுத்தும் தகப்பரே. திக்கற்ற பிள்ளைகள் தகப்பன் இல்லாமல் தாய் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக இயேசுவே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்து வானத்து பண்டசாலை திறந்து ஐயா அந்த பிள்ளைகளுக்கு அடிப்படை வசதி இல்லாமல் உணவுடை தினம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறபடியா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் கூடவே ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் பக்கத்திலே ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் கூடவே Yeah.
பிரசன் நமக்கு போதுமானதா இருக்கிறது. அவருடைய கிருபை நமக்கு போதுமானதா இருக்கிறது. அவருடைய சமூகம் நமக்கு போதுமானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நல்ல தேவன் அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். அவர் நல்லவராகவே இருக்கிறார். எனவே இப்பொழுது கூட நாங்க வார்த்தைக்குள்ளாய் போகிறோம். வார்த்தைக்காய் ஜெபிக்கும் பொழுது நாங்க எல்லாருமாய் ஒருமனப்படுவோம். அன்பு மிரக்கம் தகவல் நல்ல தகப்பனே அப்பா, இதோ இந்த வேலையிலுமாய் உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைக்கு நேராய் வருகிறோம் ராஜா. புதுநாய் ஆண்டவரே அப்பா, உங்களுடைய வார்த்தைகள் வருகிறது இல்லை சுவாமி. மழையானது ஆண்டவரே அப்பா, அது நிலத்திலே விழுந்து ஆண்டவரை நல்ல பலன் கொடுக்கிற கனிகளை ஆண்டவரை முளைப்பிக்கிறது போல உங்களுடைய வார்த்தை உங்களுடைய உள்ளங்களில் கிரியை செய்து அது உமக்கேற்ற விதமாய் எங்களை பார்த்துக்கிறதா இருக்கிறதுக்காக எங்களை சோதரிக்கிறோம். ஆண்டவரே இதோ இந்த நாளில் நீ பேச சித்தமாயிருக்கிற வார்த்தை எங்களுடைய ஆண்டவரே நல்ல ஆண்டவரே நிலமாகி எங்களுடைய இதயத்தில் விழுந்து அது 100 பலன் கொடுக்கட்டும் ராஜா. வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற சகோதரனுக்காக சோதரிக்கிறோம் ராஜா. அவருக்கு கொடுத்த அனந்த ஆண்டவரே ஞானத்துக்காக உண்மை பற்றி அறிகிற அறிவுக்காக வேத விளக்கங்களுக்காக உண்மை சோதரிக்கிறோம். என்னமாய் உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் வேதத்தின் ஆழங்களை அப்பா மகனுக்கு கற்றுக் கொடுத்து அது சபையாருக்கு பிரயோஜனம் உள்ள விதமாய் ஆண்டவரை எடுத்து பேசுகிற நல்ல ஊழியக்காரனாய் நீ நிறுத்துகிறதற்காக சோதரிக்கிறேன். இன்னும் எடுத்து பயன்படுத்துவீராக. சபையாருக்கு பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரனாய் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் அவரை நிரப்புவீராக சுவாமி. ஆண்டவரை அப்பா கேட்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உடைய ரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி பாதுகாத்து வசனத்தின் ஆழங்களை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். வார்த்தையை கொடுக்கிற மகனோடு ஆண்டவரை நீர் இருந்து பேசுவீராக. மோசேக்கு சொன்னது போல வாயோடு நான் இருந்து பேசுவேன் என்றபடி நீர் ஆண்டவரை பேசி எங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக செய்யும். வார்த்தை வழி ஆசீர்வதித்தார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.